Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு டியூஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுவும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிங்க, லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேங்களா? சோ நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியாதுன்னா நீங்க வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டூல். அது வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வெறும் கேண்டில்ஸ் பார்க்காம அதுல வந்து எவ்வளவு ஆர்டர் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல வந்து பார்க்கலாம். சோ அதை வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19,240 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு நிஃப்டி வந்து ட்ரேட் ஆயிருக்கா. ஸோ மார்னிங் இருந்தே பாத்தீங்கன்னா ஸோ அப் ட்ரெண்ட்ல தான் வந்து ட்ரேட் ஆகி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்மளுடைய 19,440 ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு அங்க வந்து லைட்டா ஃபால் ஆகி கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கா. ஸோ நம்ம எப்பவுமே வந்துட்டு பேங்க் நிஃப்டில தான் அதிகமா ட்ரேட் பண்றோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் அதிகமா தெரியும். நாளைக்கு வந்து நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒருவேளை நாளைக்கு பிளாட்டா ஓப்பன் ஆனா ஸோ நம்ம எப்பவுமே வந்து 3 ட்ரேடிங் பிளான் வச்சிருப்போம். ஸோ ஒன்று கேப் அப், இன்னொன்று வந்து கேப் டவுன், இன்னொன்று வந்து ஃபிளாட் ஓப்பனிங். ஓகேங்களா? கேப் அப், கேப் டவுன், இன்னொன்று வந்து ஃபிளாட் ஓப்பனிங். ஸோ நாளைக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆயிட்டேன்னா உங்களுக்கு மேல இங்க ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு 1 2 3 4 ஸோ 4 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. நாளைக்கு இந்த குரூசியலான லெவல் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா வந்து பிளே ஆக போகுது. ஸோ இந்த லெவலை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். எந்த லெவல்னா 19,458 அதாவது 19,460 லெவல்ல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தால் கால் சைடு வந்து நீங்க போகலாம். ஸோ 450 அப்படிங்கிறத வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து 480 வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இமீடியட்டா பிரேக் அவுட் கொடுத்தா உங்களுக்கு 570 அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு போகலாம் மார்க்கெட். பட் மேல வந்து மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதே சமயம் மேல வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இங்க தான் போட்டிருப்பாங்க. ஸோ ரேலி வச்சுட்டாலும் ஸ்டாப் லாஸ் கண்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் கவரிங் ரேலி வந்துட்டு வரக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதே டைம் உங்களுக்கு பிளாட்டா ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணா இமீடியட்டா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதாவது இங்கிருந்து ஃபாலோ ஆனா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே வந்துட்டு 19,320, செகண்ட் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு 19,255. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு முக்கியமா நீங்க லெவல் பண்ண நோட் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல்ஸ். என்னென்ன லெவல்ஸ்? 19,483 இந்த லெவல் 19,483 to 19,460 அண்ட் 19,380 இந்த சப்போர்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா 19,320 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு 19,250. ஸோ இந்த ட்ரேடிங்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நாளைக்கு நிஃப்டில வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸோ ஏதாச்சும் ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனா நான் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாதீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வித் பிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வந்துட்டு நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங் குரூப். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப். இதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்னிங்கே வந்து 920K பேரிஸ் ஆன் பேங்க் நிஃப்டி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே டைம்ல உங்களுக்கு வந்து 43,820 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் ஆர்டர் ஃப்ளோ வச்சுட்டு என்னுடைய எதனால ரீசன் வந்து நான் சொல்லியிருந்தேன். பேசிவ் செல்லர்ஸ் வந்து ஹைல வந்திருக்காங்க. ஸோ நான் புட் சைடு மட்டும் தான் டே ஹை பிரேக் அவுட் பண்ண மட்டும் தான் கால் சைடு போவேன்னு. அதே மாதிரி அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லா கீழே போகும் மார்க்கெட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போயிருந்தா உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு அதோட சார்ட்டை அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது மூலமா நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1,500 rupees, அப்புறம் 390 rupees அண்ட் 1,200 rupees, அப்புறம் இந்த மாதிரி 750 rupees சொல்லிட்டு நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாம் எப்படி ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
நம்மளுடைய பிரீமியம் குரூப்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு நான் ட்ரேடாவே கொடுத்துருவேன். அந்த மாதிரி சார்ட்டா இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி 44,200 புட்டு, 270 என்ட்ரி, 200 ஸ்டாப் லாஸ், 350 டார்கெட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டா நான் எடுக்க போற ட்ரேடே கொடுத்துருவேன். இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு 4 ட்ரேட் வந்து நாங்க பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம பஜாஜ் ஃபினான்ஸோட நான் வந்து சொல்லியிருந்தேன். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்துட்டு 7,000 மேல போவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 6,950 இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மேல போவான்னு. ஸோ அதுலயும் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தோம். அதுலயும் வந்து மெம்பர்ஸ் வந்து நல்ல சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ்லயும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்துட்டு ஒரு 1,200 ப்ராஃபிட், ரெண்டாவது ட்ரேடு வந்துட்டு ஒரு 1,200 மேல ப்ராஃபிட். ஸோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணதுல வந்துட்டு சூப்பரான கால் வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ அதுல ஒரு சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அது போக சாயில்ல வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி அப்டேட்டடா சார்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீயா. ஸோ அதனால ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு வேலை ட்ரேடாவே வேணும்னா நீங்க பிரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு டோட்டலா வந்துட்டு நாங்க 4 ட்ரேட் வந்துட்டு இப்போ பிரீமியம் குரூப் கொடுத்துருந்தோம். 2 ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டிலேயே கொடுத்துருந்தோம். ரெண்டுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணோம். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, 3,000 மேல ப்ராஃபிட் சிங்கிள் லாட்ல. சாயிலும் வந்துட்டு 4,000 மேல ப்ராஃபிட் வச்சு பட் 1,600 வந்து புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 4 ட்ரேடுமே சூப்பரான இதுதா. நீங்க நம்ம பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வேணும்னா இன்னைக்கு 4 ட்ரேடுமே வந்து ஹிட் ஆயிருக்கு. அதே வந்துட்டு ஃப்ரீயா ட்ரேட் வேணும்னா அலைஸ் ப்ளூல ஜாயின் பண்ணிக்க. அலைஸ் ப்ளூல லிங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய இந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கோ. நம்மளுடைய லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்போம். நம்மளுடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணிருப்போம். அது மூலமா நீங்க ரெஃபரல் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப்ல வந்துட்டு டெய்லி ஒரு ட்ரேட் கொடுப்போம். மார்னிங் ஒரு ட்ரேட் கொடுத்திருந்தா சூப்பரான 60 பாயிண்ட் மேல ப்ராஃபிட் இதையும் புக் பண்ணோம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பாத்துருவோம். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லைக் பண்ணாம இன்னும் பாத்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிருங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 5 மினிட்ஸ்ல இருக்கா. நான் வந்து 15 மினிட்ஸ்ல இதை வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ்ல வச்சுட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா இந்த ரேஞ்ச்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. அதாவது எந்த ரேஞ்ச் சொல்லி பாத்தீங்கன்னா 45,100 இருந்து 43,600. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு இங்கிருந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மாறினீங்க. உங்களுக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு 44,100 போயிட்டு ஃபால் ஆயிருக்கா. ஸோ நாளைக்கு மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு 43,800 வந்துட்டு வரக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு பையர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு பையர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, உங்களுக்கு 3, 4, ஸோ 5, 6 டைம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கீழே எப்பெல்லாம் மார்க்கெட் வருதோ அங்க வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க, அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா 43,800 அப்படிங்கிறது வந்துட்டு சப்போர்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். ஸோ பவுன்ஸ் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா 43,900 இருக்கும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க வருது பாத்தீங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு டைம் 2 டைம் இன்னைக்கு வந்து 3வது டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேல போற ட்ரை பண்ணா பட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு எடுத்து மறுபடியும் ஃபால் ஆயிருக்கான். ஸோ நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே நீங்க கால் சைடு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ரேலி வரும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணா ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி 44,100 மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து 44,500 வரைக்குமே ரேலி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்கும் கேப் அப் ஓப்பன் ஆகி. ஸோ ஓப்பன் ஆகி உங்களுக்கு சஸ்டைன் ஆகிட்டு இருந்தால் மேலே போகும். அதுவே வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் 43,800 வர வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கிருந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். எப்போ இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ 43,800 பிரேக் அவுட் ஆகி 43,668 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்க அப்போ புட் சைடு போய்க்கலாம். 43,500 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 43,000 வந்துட்டு செகண்ட் டார்கெட்டா வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. சிம்பிளா நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் மட்டும் கரெக்டா வரைஞ்சிட்டு பிரைஸ் ஆக்ஷன் எப்படி அந்த பிரைஸ்ல வந்து ஆக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி தெரிஞ்சதுனாவே நீங்க ட்ரேட் பண்ணி சூப்பரா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணாலும் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணி இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் க்ரோத் ஆயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை. மறக்காம நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு நம்ம குரூப்ல இருந்து ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.